இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தாவேக வேட்பாளர்களை ஆதரித்து புதுச்சேரியில் விஜய் இன்று பிரச்சாரம் செய்தார். பிரச்சாரம் செய்வதற்காக பனையூரில் இருந்து காரில் புறப்பட்ட விஜய் புதுச்சேரி எல்லையில் பிரச்சார வேனுக்கு மாறினார். பொம்மையார்பாளையம் பகுதியில் வேன் மெதுவாக சென்றபோது 15 வயது சிறுவன் தாவிச் சென்று வேன் முன்பக்கத்தில் ஏறினான். விஜய் அதிர்ச்சியடைந்தார். தாவேக துண்டை விஜயிடம் கொடுக்க முயன்றான். அதற்குள் பவுன்சர்கள் சிறுவனை இழுத்து அப்புறப்படுத்தினர். கனகசெட்டிக்குளம் பகுதியில் விஜய் வேன் சென்றபோது ஒரு பைக்கில் தாவேக கொடியை சுழற்றி கொண்டே ஒரு தொண்டர் சென்றார். அப்போது எதிர்பாராத விதமாக அவர் பேலன்ஸ் தவறி கீழே விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அடுத்து கருவடிக்குப்பம் பகுதியில் விஜய் சென்றபோது ரசிகர்கள் போட்டி போட்டு விஜயை படம் எடுத்தனர். ஒரு ரசிகர் பிரச்சார வேன் முன்னால் நின்றபடி விஜய்க்கு பெரிய கும்பிடு போட்டார். அந்நேரம் ஒரு பெண் விஜயை போட்டோ எடுக்கும் ஆர்வத்தில் சென்டர் மீடியனில் இருந்து கால் தவறி விழுந்தார். அதிர்ஷ்டவசமாக வேன் முன்னால் விழாமல் தப்பினார். அடுத்த சில நொடிகளில் பைக்கில் விஜயை பின்தொடர்ந்த 2 இளைஞர்கள் பைக்கில் இருந்து கீழே விழுந்து காயமடைந்தனர். அதே கருவடிக்குப்பத்தில் சிவாஜி சிலை அருகே வேன் சென்றபோது வழியில் ஒரு தொண்டர் பெரிய தர்பூசணியுடன் நின்றிருந்தார். என்ன நினைத்தாரோ தெரியவில்லை, தர்பூசணியை தூக்கி விஜய் வேனுக்குள் பேஸ்கெட் பாலை போல துல்லியமாக தூக்கி போட்டார். டபால் என வேனுக்குள் சத்தம் கேட்டதும் ஒரு கணம் விஜய் பதறியே போய்விட்டார். பவுன்சர்களும் அதிர்ந்து போய்விட்டனர். லாஸ்பேட்டை என்ற இடத்தில் விஜய் வேனில் நின்றபடி மக்களை பார்த்து கையசைத்தபடி சென்றார். அப்போது ஒரு முதியவர் வேனை நோக்கி ஓடி வந்தார். அவரை பவுன்சர் ஒருவர் தள்ளிவிட முதியவர் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். இதை பார்த்ததும் விஜய் அதிர்ச்சியடைந்தார். வயதானவரை இப்படியா தள்ளி விடுவது என பவுன்சரை பார்த்து கடுமையாக திட்டினார் விஜய். முதியவரிடம் பவுன்சர் முரட்டுத்தனமாக நடந்ததை பார்த்த அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். இப்படி விஜயின் இன்றைய புதுச்சேரி பிரச்சாரத்தில் பல பாதுகாப்பு குளறுபடிகள் நடந்தன. பெரும் குழப்பங்களுக்கு மத்தியில் தட்டாஞ்சாவடி, சிங்காரவேலர் சிலை அருகில், தவளக்குப்பம் என 3 இடங்களில் விஜய் பிரச்சாரம் செய்தார். எல்லா பிரச்சினைகளையும் சமாளித்து பிரச்சாரத்தை வெற்றிகரமாக முடித்துவிட்டு காரில் பனையூருக்கு விஜய் திரும்பிக் கொண்டிருந்தார். மரக்காணம் பகுதியில் சென்றபோது 2 ரசிகர்கள் காரை மறித்து பேனட் மீது ஏறினர். விஜய் கடும் அதிர்ச்சி அடைந்தார். பவுன்சர்கள் வந்து இருவரையும் தூக்கி அப்புறப்படுத்தினர். இதனால் சில நொடிகள் பரபரப்பு ஏற்பட்டது. வாகனத்தை பின்தொடர வேண்டாம் என விஜயும் போலீசாரும் பலமுறை சொல்லியும் தொண்டர்கள் கேட்கவில்லை. விஜய் தங்களை பார்க்க வேண்டும், விஜயை பக்கத்தில் போய் பார்க்க வேண்டும், அவரை தொட வேண்டும், கொடியை கொடுக்க வேண்டும் என பல காரணங்களுக்காக தொண்டர்களும் ரசிகர்களும் விபரீதமான செய்கைகளில் ஈடுபடுவது தொடர்கதையாக நடக்கிறது. சில நேரங்களில் இது போன்ற செய்கைகள் விஜயின் பாதுகாப்பையே கேள்விக்குறியாக்கி விடுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை.